என்னுடைய குருநாதர் ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறேன்னாக்கா, கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் 12 வீடுகளில் என்னென்ன பலன் செய்வார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ போட்டு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியாக வரார். சரிங்களா? சுபராகி வரார். கோணத்துக்கு அதிபதியாக வர்றதுனால இவர் யோகரா வராரு. லக்னாதிபதிக்கு நண்பர் என்ற அமைப்புல காரக ரீதியாகவும் ஆதிபத்திய ரீதியாகவும் முழு பலனை சந்தோஷமா நண்பர் என்றதுனால சந்தோஷமா செய்வாரு. காரகத்தையும் ஆதிபத்தியம் முழுமையா தருவார், குறை இல்லாம தருவார். ஓகேங்களா? ஏன்னா லக்னாதிபதி நண்பர் யோகரா வரதுனால இதுதான் அமைப்பு. 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சுக்கிரன் லக்னத்துல இருக்கிறது நல்லதா? 2ஆம் வீட்டுக்கு 12 மறைத்து தன விஷயங்களுக்கு கொஞ்சம் குறைவுதான். 9ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு. ஆனா 9ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கு ஆதிபத்திய ரீதியா நன்மை. ஒரு சுபர் லக்னத்துல இருக்குது கோணத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. 7ஆம் இடம் சுபப்படுது, லக்னம் சுபப்படுது. ஆனா நீச்சம் அடைகிறாருன்ற அமைப்புல காரக ரீதியாகவும் ஆதிபத்திய ரீதியாகவும் ஒரு 50% 40 to 50% தான் செய்யக்கூடிய நிலைமையில் இருப்பாரு. அதுக்கு மேல அவருக்கு பலம் குறைவாதான் இருக்கும். அப்படி ஒரு பலம் அடையினா புதன் இங்கதான் இருப்பாரு, இங்கதான் இருப்பாரு, இங்க பக்கத்துல இருப்பாரு. அந்த மாதிரி இருக்கும்போது இங்கேயே புதன் இருந்தானாக்கா நீச்சபங்க ராஜயோகம். அப்ப சுக்கிரன் நீச்ச பங்கம் அடைகிறார், இல்ல குருனுடைய பார்வையில சுபத்துவம் அடைகிறார் அப்படின்னா இதனுடைய பலன் குருனுடைய பார்வையில் இருந்தா பலன் இன்னொரு 20% கூடும். நீச்ச பங்க ராஜயோகம் நீச்ச பங்கம் அடைஞ்சாக்கா 60% கூடும். நீச்ச பங்கம் தான் பலம் அதிகம். சுபத்துவம் பலன் நார்மல் தான், 20% தான் கொடுக்கும். ஓகேங்களா? நீச்ச பங்கம் அடையணும், அதுதான் முக்கியம். சுபத்துவம் அடைகிறத விட இந்த சுக்கிரனுக்கு இந்த குறிப்பிட்ட இடத்துல சுக்கிரன் சுபத்துவம் அடைகிறத விட நீச்ச பங்கம் அடைகிறது தான் நல்லது. ஓகேங்களா? இப்ப இந்த சுக்கிரன் தனாதிபதி தன வீட்டுல இருக்கிற அந்த அமைப்புல 9ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல ஆட்சி அமைப்புல தன மேன்மை நல்லா இருக்கும். 2ஆம் வீட்டு பலனும் 9ஆம் வீட்டு பலனும் நல்லா செய்வாரு. சுக்கிரதச பருவத்துல வந்ததுன்னா நல்ல அமைப்பு, நல்ல அதிர்ஷ்டங்கள். ஓகேங்களா? இது காரகத்தையும் ஆதிபத்தியம் முழுமையா செய்யும். சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறது. 3ஆம் இடம் சுக்கிரனுக்கு மறைவு. இது பகை வீடு, அதுவும் டல்லு. அப்ப காரக ரீதியா இது டல் அடிக்கிறார். ஆனா 2ஆம் அதிபதி 3 இருக்கிறது பெரிய நெகட்டிவ் இல்ல. ஆதிபத்திய ரீதியா இது பெரிய நெகட்டிவ் இல்ல. 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல 9ஆம் வீட்டையே பார்க்கறதால 9ஆம் இடம் வலுப்படுது. அப்ப ஆதிபத்திய ரீதியா 9ஆம் இடம் பலம் அடையுது. ஆனா காரக ரீதியா சுக்கிரன் வீக்கா இருக்காரு. காரகம் ஒரு 50% தான் கிடைக்கும். 9ஆம் வீட்டு ஆதிபத்தியம் நல்ல விதமா கிடைக்கும். சுக்கிரன் 4ல இருக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல காரக வீக்கா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இப்ப சுக்கிரன் திக்பலம் அடைகிறதுனால பகை வீடா இருந்தாலும் திக்பலம் அடைகிறதுனால காரகங்கள் வலிமையா இருக்கிறார். ஒரு சுபர் கேந்திரத்துல இருந்தாலும் இங்க திக்பலம் அடைகிறதுனால பகை வீடா இருந்தாலும் திக்பலம் காரக ரீதியா முழுமையா தரக்கூடிய அமைப்பும் 2ஆம் அதிபதி 4ல இருக்கிறதும் நல்ல அமைப்பு தான். 9ஆம் அதிபதி 4ல இருந்து 10 பார்க்கறதும் நல்ல அமைப்பு தான். 2 ஆதிபத்தியங்களுக்கும் காரகத்துக்கும் நல்ல அமைப்பு தான். 10ஆம் இடம் பார்க்கறதுல சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அவங்களுக்கு அமையும், அது லாபகரமா இருக்கும். சுக்கிரன் 5ஆம் வீட்டுல நட்பு வீடு, சர வீடு, சுபர் கோணத்துல இருக்கிறார். ஒரு பாக்கியாதிபதி ஒரு பெருங்கோணாதிபதி சிறுங்கோணத்துல இருக்கிற அமைப்புல 100க்கு 100 மார்க் கொடுக்கலாம், 200 மார்க் கொடுக்கலாம், 500 மார்க் கொடுக்கலாம். இதுக்கு மார்க்கே இல்லை, அந்த மாதிரி ஒரு பொசிஷன். இந்த இடத்துல புதனும் சேர்ந்து இருந்தாருனாக்கா இவங்கெல்லாம் கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பருவத்துல ஒரு 20 வயசு 25 வயசுல இந்த புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை அந்த மாதிரி வந்ததுன்னா அவங்களாம் அதிர்ஷ்டன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்துக்கும் மேல அதிர்ஷ்டமான பிரிவுகள். இந்த இடத்துல புதன் சுக்கிரன் பருவத்துல புதன் தசை சுக்கிர தசை வரக்கூடிய ஜாதகங்கள். எப்பவுமே புதன் பக்கத்துல தான் இருப்பாரு. இந்த மாதிரி இருக்கிறது அவ்வளவு அதிர்ஷ்டமான அமைப்பு. 25 வயசுல தசை வரணும். ஓகேங்களா? இது காரக ரீதியாவும் ஆதிபத்திய ரீதியாவும் 5 மடங்கு தருவார். இங்க இருக்கிறத விட இங்க இருக்கிறது வேற மாதிரியான அமைப்பு. இங்க 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. காரக ரீதியா சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைவு இல்லை, அதனால காரகம் பாதிக்கப்படாது. நட்பு வீடு இருக்கிறதுனால காரகம் பாதிக்கப்படாது. ஆனா ஆதிபத்திய ரீதியா 2ஆம் அதிபதி 6ல இருக்கட்டும், 9ஆம் அதிபதி 6ல இருக்கட்டும் பெரிய விசேஷம் இல்லை. அந்த அமைப்புல 6-12 அச்சுக்களை தொடர்பு போட்டால கடன்கள் அமைப்புகளையும்
செலவுகள் அதிகம் செய்யக்கூடிய நபரா இருப்பார். இந்த விஷயங்கள்ல ஆதிபத்திய விசேஷங்கள் குறைவா இருக்கும். காரகம் நல்லா தான் இருக்கும். இந்த இடத்துல காரகம் வந்து உச்சம். இது உச்சமானதால கேந்திரம் பகை வீடு. ஆனா அது உச்சம் இல்ல, கோணம், நட்பு வீடு, சர வீடு, இது 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 இதுக்கு ஈக்குவல்னு சொல்லுவோம். இது வேறதான், இது ஸ்பெஷல் தான். அது இதை விட நான் அவ்வளோ ஸ்பெஷலா சொல்ல மாட்டேன். இது அவ்வளோ ஸ்பெஷலா சொல்லுவேன். இது என்ன ஸ்பெஷலா, லக்னத்தை பார்க்கறதால லக்னம் ஸ்பெஷலா இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி 9ஆம் அதிபதி 7 இருக்கிறது நல்லதுதான், தனாதிபதி 7 இருக்கிறது நல்லதுதான், காரகமும் ஆதிபத்தியமும் முழுசா கிடைக்கும். இப்ப சுக்கிரன் இது ஒரு பகை வீடு. அப்ப காரக ரீதியா பலவீனம் அடைகிறார் சுக்கிரன். காரகம் வந்து நமக்கு குறைவா தான் கிடைக்கும். ஆனா 9ஆம் வீட்டுக்கு 12ஆம் இடத்துல 9ஆம் அதிபதியே கொஞ்சம் குறைவுப்படும். ஆனா இதுல பாசிட்டிவ் என்னன்னாக்கா, தன வீட்டை பார்க்கறதால தன மேன்மை நல்லா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இங்க இருக்கிற சுக்கிரன். 9ஆம் அதிபதி 9 வீட்டிலே இருக்கிறாரு, ஆட்சியா இருக்கிறாரு, ஸ்தானபலத்தோடு இருக்கிறாங்க. காரகமும் முழுசா கிடைக்கும், ஆதிபத்தியமும் முழுசா கிடைக்கும், 2 வீட்டு ஆதிபத்தியமும் முழுசா தருவார். இது வந்து 200 மார்க் 300 மார்க் தரலாம். இதெல்லாம் ஃபுல் பாசிட்டிவ். சுக்கிரன் 10ல கேந்திரத்துல இருக்கிறார், கொஞ்சம் பலன் குறையுது அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அது புதன் நண்பரோட வீடு என்ற அமைப்புல அந்த கேந்திர பலவீனங்கள் நண்பரோட வீடு நீங்குது. 9ஆம் அதிபதி 10ல இருக்கட்டும், தனாதிபதி 10ல இருக்கட்டும், நல்ல அமைப்பு தான். முழுக்க முழுக்க ஃபுல்லா பாசிட்டிவ் தான். இப்ப இது பகை வீடு, 11ஆம் வீடு, சந்திரனோட வீடு அப்படின்ற அமைப்புல சந்திரன் வளர்பிறையா இருந்து பௌர்ணமிக்கு நெருக்கத்துல இருந்தாருனாக்கா இந்த சுக்கரனுடைய காரகங்கள் வீக் ஆகாது. ஆனா ஆதிபத்திய ரீதியா 9ஆம் அதிபதி 11 இருக்கிறது, தனாதிபதி லாபத்துல இருக்கு. தன அமைப்புகளுக்கு வந்து நல்ல 100க்கு 100 மார்க் பாசிட்டிவ். அது காரக ரீதியா சுக்கிரன் இங்க வீக் ஆக கூடாதுனாக்கா சந்திரன் வலுவா இருக்கும். இப்ப இந்த இடத்துல 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது 6, 12 அச்சுக்குள்ள தொடர்பு கொடுத்து, அப்ப கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகும். பகை வீடுன்றதுல காரக ரீதியும் ஒரு ஆவரேஜா 50% தான் இருக்கும், ஆதிபத்திய விசேஷங்களும் ஒரு 50% தான் இருக்கும். இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.